spy. In short, he is a goat of sats. ஹியூமன் நேச்சர் வந்து என்னென்னா லாபத்தையே பார்க்கணும். ஸோ டெய்லி பணத்தை எண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் மியூச்சுவல் ஃபண்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டாக்குன்னா இந்த சேவிங்ஸ் வந்து சின்ன அமௌண்ட்டாக 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தால் கூட உங்களோட சேவிங்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ பேங்க் இந்த மாதிரி ஒரு 7-8 கம்பெனி வந்து ஒரு மேஜர் ஸ்டேக்கை வச்சு உங்களுக்கு ஒரு அவசரம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கீமே க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சேர்ந்த அமௌண்ட்டை மட்டும் ரெடீம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி கன்சல்டன்ட், ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்களா? பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெரிய பேக் போனா? நிச்சயமாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே என்னங்க இவங்க மியூச்சுவலுங்கிறாங்க ஃபண்டுங்கிறாங்க, ஐயோ இது என்னங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு காமனாக ஒரு தாட் இருக்குது. அப்படின்னா என்னங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோமா மக்களுக்கு? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு பெரிய இராணுவ ரகசியம்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸோட ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க லிஸ்ட் ஆகிருக்காங்க. அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டாக்கை நேராக போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கினா அந்த கம்பெனியோட ஸ்டாக் கிடைக்குது. பட் இதை வந்து ஒரு ஸ்டாக்கை மட்டும் வாங்காமல் நம்ம கொடுக்குற 1000 ரூபாயில் ஒரு 10-15 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அல்லது செக்டார் வைஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு சில வழி இருக்குது. எப்படிலாம் பண்ணலாங்கிறத ஃபண்ட் மேனேஜர் ஸ்கீமாக போட்டு பண்ணுறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி உங்கள் 1000 ரூபா பணத்தை பிரித்து எல்லா இடத்துலையும் முதலீடு பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு சேஃப்டி நெட். சேஃப்டி நெட்னா நாம் நேராக ஒரு இடத்துல ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட லாப நஷ்டம் எல்லாம் நேராக நம்மளை வந்து அட்டாக் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், போட்ட பணத்தை நம்ம சமயத்தில் குறைச்சி போன பிறகு நம்ம வந்து ஒரு பதட்டமாயிடுறோம். ஏன்னா நமக்கு என்னென்னா ஹியூமன் நேச்சர் வந்து என்னென்னா லாபத்தையே பார்க்கணும். கொஞ்சம் கீழே இறங்கும்போது பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ என்ன வில் டூ மிஸ்டேக். அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று வந்து பணத்தை டெய்லி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வேலை வந்து பணம் சம்பாதிக்கிறது, ஆஃபீஸ்க்கு போய் பணம் சம்பாதிக்கிறது தான். ஸோ டெய்லி பணத்தை எண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் மியூச்சுவல் ஃபண்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டாக்குன்னா நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் மானிட்டர் பண்ணணும். அதை வச்சுருக்கணுமா வேணாமா. சில பேர் ஸ்டாக்கையும் லாங் டேர்மாக போட்டுட்டு நல்ல கம்பெனியாக செலக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் டெய்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கீமை செலக்ட் பண்ணி மாதம் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அல்லது கையில் பணம் கிடச்சா நடுவுலையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லம்சமும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வந்து யூ ஹேவ் டு வெயிட். அதனால் இந்த சேவிங்ஸ் வந்து சின்ன அமௌண்ட்டாக 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தால் கூட உங்களோட சேவிங்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று, சம்பளம் ஏறுது அப்போ என்ன பண்ணணும், அப்போயும் உங்கள் சேவிங்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், சம்பளம் இன்க்ரிமெண்ட் வந்தால் தேவலான்னு வேண்டுறோம். சம்பளம் இன்க்ரிமெண்ட் வந்தோன்னே செலவு அதிகமாக்குறோம், லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறோம். கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் நேற்று இருந்த லைஃப் ஸ்டைல்னு நம்ம ஒன்றும் பாவம் பண்ணவங்க இல்லை. நேற்றும் நல்லா தூங்கணும், நேற்று நல்லா சாப்பிட்டோம், டக்குன்னு வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த ஃபோனுக்கு பதிலாக அந்த ஃபோன், இந்த பைக்குக்கு பதிலாக அந்த பைக்கு, இந்த காருக்கு பதிலாக அந்த கார். ஸோ இப்படி லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அப்போ நேற்று வாழ்ந்த வாழ்க்கை தப்பா? ஸோ நம்ம மனசு தான் காரணம் அதெல்லாம். அப்போ பணம் சேர்க்குற ஹேபிட்டை ரொம்ப சின்ன வயசில் சின்ன அமௌண்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணி சேலரி இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸையும் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனில் அஃபெக்ட் ஆகாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு வர அமௌண்ட்டை நம்ம ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுவாருன்றீங்க. ஸோ இப்போ எந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வந்து சேஃப்? இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 50 கம்பெனிஸ் இருந்தாலுமே ஒரு ஏஎம்சின்னு சொல்கிறோம், அதில் வந்து ஒரு 7 கம்பெனி அல்லது 10 கம்பெனி தான் வந்து நிறைய போர்ஷன் ஆஃப் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. ஒன்று உதாரணத்திற்கு இப்போ ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி ஒரு ஐசிஐசிஐ, இவங்க மாதிரி ஒரு 7-8 கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு மேஜர் ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போடுற பணத்தை ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து தீர்மானம் பண்ணுறாங்க இந்த ஃபண்டை எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 100% ஈக்விட்டியில் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் டெப்ட்லையும், அதாவது கொஞ்சம் வந்து டெபாசிட் மாதிரி, அது வந்து ஒரு பெரிய ஈல்டு கொடுக்காது, ஆனால் ஆபத்தும் இருக்காது. ஸோ கவர்மெண்ட் பாண்டு அந்த மாதிரி டெபாசிட்ஸ் இதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன லாபம்னா, ஒரு ஃபண்டு வந்து மூமெண்ட் வந்து அப்போர்டு போகும்போது இது ரொம்ப அப்பாகாது, ஆனால் பாதுகாப்பாக இருக்கும். சில பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமலும் வச்சுருப்பாங்க அவங்க. ஏன்னா இப்போ அவசரமாக நமக்கு திருப்பி கேட்குறவங்க இருப்பாங்க, அது கொடுக்கணும், அல்லது
அந்த வேறு ஏதாவது ஸ்டாக் நல்லா ஏறும்போது ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சுன்னா அப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபண்டை கொஞ்சம் ஐடிலாகவும் சில அமௌண்ட்டை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தான் அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை தீர்மானம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் அவங்க ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப எஃபெக்டிவாக கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது தவிர மார்க்கெட் வந்து அது மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லை. மார்க்கெட் அரசியல், பொருளாதாரம், உலக பொருளாதாரம், உலக அரசியல் இவ்வளவும் சேர்ந்து தான் மார்க்கெட் தீர்மானம் ஆகுது. ஆனால் நாம் என்ன பயந்துக்கிறோம், இது ஒரு பெரிய அப்படியே ஒரு மலை உச்சியில் நின்று ஒரு நுனியில் நின்று கீழே விழுற மாதிரி பயந்துக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பெருசாக விழுந்துடாது. அதனால் ஒரு முன்ன பின்ன ஒரு லீவரேஜுங்கிறது ஒரு 5 to 10% தான் இருக்கும். பட் அப்போ கூட அமைதி காத்து மார்க்கெட் விழும்போதெல்லாம் கையில் ஒரு 50,000 25,000 இருந்துச்சுன்னா ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது ஒரு டேங்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியல் டேங்க். அதுலேருந்து ஒரு 10 அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா 10க்கும் பணம் பிரிஞ்சு போகும். அது மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க்குங்கிறது வந்து கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குன்னாலும் அது நிறைய கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வந்து அதுக்கு வழிமுறையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக உங்களோட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்டி எப்படி போடுறோமோ அது மாதிரி ஆர்டியும் போடலாம் அண்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் இருந்தால் லைக் யூ ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்? நீங்கள் வந்து 1000 rupeesலேருந்து நீங்கள் எடுத்து மியூச்சுவல் ஃபண்டாக போடலாம். ஒன்று கூட இருந்தால் 3000 5000 போட்டுக்கிட்டே வரலாம். மந்த்லி எஸ்ஐபி ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்கிறோம். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் பணம் வந்து உங்கள் கையை விட்டு 1ஆம் தேதி நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியோ அந்த தேதியில் அவங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துக்குவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி சேர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு 3 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு ஒரு அவசரம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கீமே க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சேர்ந்த அமௌண்ட்டை மட்டும் ரிடீம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ஷலாகவும் எடுத்துக்கலாம் அல்லது ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்கீம் வந்து அப்படியே ஒரு மரம் மாதிரி இருக்கும். நீங்கள் பழத்தை எடுத்துக்கலாம், அது அடுத்த வருஷம் அது காய்க்குங்கிற மாதிரி. ஸோ அப்போ திருப்பி கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ஸ்கீம். திருப்பி 1000 ரூபாய் 2000 ரூபாய் அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி உங்கள்கிட்ட 24,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. ப்ளஸ் அதோட க்ரோத் என்னவோ அது இருக்கும். பணம் நிறையா வந்தால் சம்பளம் ஏறினா கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதில் லம்சம் கிடைச்சா கூட போடுங்க. ஏன்னா இது உங்கள் பணம் தான். உங்கள் பணத்தை உங்கள் கையில் வச்சுட்டு செலவு பண்ணாமல் வேற ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம்ல, அவர் வந்து நமக்காக எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் வருதோ அதை வந்து நமக்கு கொடுப்பார். அது ஹோல்சமாக அப்படியே கொடுத்துருவாரா இல்லை அவருக்கான கமிஷன் ஒன்று இருக்கா? அது எப்படி? இல்லை வந்து கமிஷன் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அதை அந்த டேர்ம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு. அது ரொம்ப ரீசனபிளி அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் செபியோட இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ வந்து இவ்வளோ பணம் நாங்கள் வந்து சார்ஜஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அதிலே ஸ்கீம்லே இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். ஸோ ஒன்று கண்டிப்பாக அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். ஏன்னா இதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அந்த வேலையை பார்க்குறாங்க. நம்ம இதை பண்ண வேணாம். ஸோ அப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொரு கமிஷன் நீங்கள் கேட்டதுனால அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, அதில் ஒரு இன்டர்மீடியரி இருப்பாங்க, ஒரு அட்வைசர்னு ஒருத்தர். இன்னொன்று, அட்வைசரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து அட்வைசர் இருந்தால் உங்களுக்கு ஸ்கீமை சூஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் கன்சல்டேஷனுக்கோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்கீமில் நீங்கள் எதுவும் பணம் தர வேணாம், அந்த ஸ்கீம்லேருந்து கமிஷன் கொடுப்பாங்க. ஒன்று, அதில் வந்து ரொம்ப மீகராக தான் இருக்கும். 0.5% அல்லது 0.75% அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கமிஷன் இல்லாமல் டைரக்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நேரடியாகவே போய் நீங்கள் வந்து ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த 0.5% அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி நாங்களே ஃபுல்லாக பார்த்துக்குறோன்னா இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பட் அட்வைசர்னு ஒருத்தர் இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபினான்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கன்சல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கன்சல்டன்ட் இருந்தால் நல்லது தானே. ஏன்னா 30 நாள் வேலை பார்க்குறோம், 30 நிமிஷம் கூட பணத்தை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம ஒரு நேரம் ஒதுக்குறது இல்லை. நமக்கு அது தவிர பேசுகிறதுக்கு உலகத்தில் எத்தனையோ விஷயம் இருக்குது. பட் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ண போகிறோம், எப்படி முதலீடு பண்ண போகிறோம், முதலீடு எந்த நிலைமையில் இருக்குது, பணக்காரர் ஆகிறதுக்கு என்ன வழி, இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்களா? ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, அல்லது ஃபேமிலி அட்வொகேட் கூட இருப்பாங்க. இதெல்லாம் பிரச்சனை வரும்போது நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி கன்சல்டன்ட், ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்களா?
அது இம்பார்ட்டன்ட்ன்றீங்களா? கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எந்தெந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது சார்? ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதில் வந்து நிறைய வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டினா? ஈக்விட்டிங்கிறது ஸ்டாக்கை தான் நம்ம ஈக்விட்டின்னு சொல்கிறோம். ஸ்டாக்கில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்டு அதிலே அந்த ஸ்டாக்லேயே வந்து இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ வந்து ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் இருக்குது, லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது. ஸ்மால் கேப் வந்து அதோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் அக்ரெசிவாக க்ரோத் இருக்கும். ஆனால் லார்ஜ் கேப் வந்து வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், க்ரோத் வந்து நார்மலாக இருக்கும், அண்டு க்ரோத்தும் இருக்கும். அது வந்து அவ்வளோ ஈஸியாக விழுந்துடாது. அந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வச்சு லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தலைன்னா மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து லார்ஜ் கேப்பையும் மிட் கேப்பையும் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி ஃபண்ட் மேனேஜரோட கன்வீனியன்ட்டுக்கு ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு சொல்லி ஃப்ளெக்ஸி கேப் பண்ணுறாங்க, போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈக்விட்டி ஸ்டாக்கை பேஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து செக்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த செக்மெண்ட் படி பார்த்தோம்னா ஐடி செக்டார் இருக்குது, பேங்க் செக்டார் இருக்குது, அல்லது டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. செக்டார்லேயே தேர்ந்தெடுத்து சில ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது தவிர டெஃப் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு 5 லட்சம் போட்டு ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு வர்றது கிடையாது. அவங்க 40,000 கோடி 50,000 கோடிங்கிறத வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸில் பெரிய பெரிய கவர்மெண்ட் கம்பெனிஸோ அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்லாம் டெஃப் ஃபண்ட். அதை போய் நம்ம தனியால் ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போடும்போது அவங்க அந்த டெஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோத்தையும் வந்து நமக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, எல்லாருக்குமே அது வந்து ஈஸியாக வராது. ஸோ ஒரு நார்மலாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சனுக்கு ஓகே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம வந்து நிறைய மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்டாக்குன்னு ஒன்று இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அது மேலே ஒரு ஆர்வம் வருது. அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க. அதனால் ஒரு 5,000 ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரீசனபுளாக ஒரு நல்ல ஃபண்டை கேட்டுட்டு அல்லது நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆர்டி மாதிரி. அதுக்கப்புறம் போக 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 உங்களோட நாலேஜை அதில் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டால் என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. ஒன்று பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது பழசில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கு, ரெண்டாவது அவங்களோட அந்த ஃபண்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது 2. 3வது அந்த ஏஎம்சி, அந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல ஃபண்ட் மேனேஜர் நல்லா பண்ணுறாங்களா, இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போகிறோம். இது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் 10,000 50,000 பண்ணும்போது உண்மையாக சொன்னால் யாரும் சொல்ல வேணாம், நீங்களே அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதில் ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிகின் பண்ணுங்கள், மற்ற எல்லாம் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் வில் ஃபாலோ. ஸோ இப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெரிய பேக் போனா? நிச்சயமாங்க. ஆக்சுவலாக நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லுவேன். என்னென்னா அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி. அது நீங்கள் வந்து ஒரு ஃபண்டை வந்து அது ஒரு டேங்க், ஃபினான்ஸ் டேங்க், அதை கொண்டு போய் வச்சுக்கலாம். அதில் போய் பணத்தை இப்போ நீங்கள் ஒரு 1 lakh 2 lakh கிடைக்குது, அல்லது 10,000 20,000 மாதம் கட்டுறோம். அதில் ஒரு 10 லட்ச ரூபா ஃபண்டை நம்ம வச்சு உள்ளே ஃபில் பண்ணிட்டோம் டேங்கை. இப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஜூன் மாதம் 1 லட்ச ரூபா வருது. நீங்கள் கட்டுற 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு கட்டிகிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நேராக ஸ்கூலில் போய் செக் கொடுக்காம அந்த 2 லட்ச ரூபாயை தூக்கி மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு வந்துருங்க, போட்டுட்டீங்க. ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 லட்ச ரூபாய் எடுத்து ஸ்கூலுக்கு செக் கொடுங்க. அப்போ ஸ்கூலுக்கு நேராக செக் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த 2 லட்ச ரூபாய் இதுக்குள்ளே போயிட்டு இதுலேருந்து 2 லட்ச ரூபா வெளில எடுத்து செக் கொடுக்குறீங்க. அப்போ இது ஒரு சிஸ்டமாக மாறிடுது, இது ஒரு ஹேபிட். அந்த 2 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க 10 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபா எடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ சப்போஸ் ஜனவரி மாதம் நீங்கள் போடுறீங்க, ஜூலை மாதம் தான் ஸ்கூலுக்கு ஜூன் மாதம் கட்டுறீங்க. இந்த 5 மாதத்தில் அது ஒரு பணம் வளர்ந்துருக்கும். ஸோ இது ஒரு ஹேபிட். ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்துக்கலாம், ட்ராவலுக்கு எடுத்துக்கலாம், பிஸ்னஸ்க்கு எடுத்துக்கலாம். அல்லது பிஸ்னஸில் வந்து இன்றைக்கி ஒரு ஓடிக்கு செக் 50 லட்ச ரூபா ஓடி வாங்கி கடன் கொடுக்குறீங்க, கடன் வாங்கி செக் கொடுக்குறோம். நமக்கு பணமே இல்லாமல் பேங்க் மேனேஜர் அதை பாஸ் பண்ணுறாரு. அது அவரோட மெர்சியில் போய் நம்ம உட்காந்துருக்கோம். நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாயை ஒரு டேங்க் மாதிரி கட்டி நீங்கள் வந்து உங்களால் செக் கொடுக்க முடியும்னா இதுலேருந்து பணம் எடுத்து கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்காது பிஸ்னஸில். ஸோ அதனால் உங்களோட ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து தைரியம் கொடுக்கும். ஸோ பிஸ்னஸ் மேனுக்கு இது ரொம்ப அவசியம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. A lion is always a lion.